சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளன் வீட்டில் இருந்து மேலும் 9 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கைப்பற்றப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், வணக்கம். தொழிலதிபர் தீனதயாளனுடைய வீட்டில் கடந்த 31ஆம் தேதியிலிருந்து தொடர் சோதனை நடத்தப்பட்டு பல சிலைகள் கடத்தப்பட்டு வருவதாக, பழங்கால சிலைகள் கடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் சிலைகளை இன்று ஆய்வு செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இவர்களுடைய ஆய்வுல என்னென்ன கூடுதல் விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு? கோகுல், கடந்த வாரம் ஆழ்வார்பேட்டையில தொழிலதிபர் தீனதயாளனுடைய வீட்டில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து தொடர்ச்சியாக அந்த வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பழமையான 100 ஆண்டு முதல் 1000 ஆண்டுகள் வரை பழமையான சிலைகள் கைப்பற்றப்பட்டது. இந்த சிலைகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய தொல்லியல் துறைக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மத்திய தொல்லியல் துறையுடைய தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா தலைமையில் ஒரு குழு ஆய்வு செய்யறாங்க. அதாவது எதற்காக இந்த ஆய்வு என்றால், இந்த சிலைகளுடைய வரலாறு என்ன, தமிழகத்தில் உள்ள எந்தெந்த கோயில்களில் இது போன்ற சிலைகள் ஏற்கனவே இருந்துள்ளன, அதே போல இந்த சிலைகளுடைய சர்வதேச மதிப்பு என்ன, அதே போல இந்த சிலைகள் எவ்வளவு ஆண்டு பழமையான சிலைகள் என உள்ளிட்டவை குறித்து தான் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வு இன்னும் ஒரு 3 நாட்கள் வரை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தொல்லியல் துறையுடைய நிபுணர்கள் தரப்பிலும் அதே போல காவல்துறை தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பின்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இந்த சிலைகள் குறித்து ஒரு அறிக்கையை இந்த தொல்லியல் துறையுடைய நிபுணர்கள் அளிக்க உள்ளனர். அதன் பின்பு அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் காவல்துறையினர். ஏனென்றால் இது போன்ற பழமையான சிலைகளை வெளிநாட்டுக்கு கடத்த இருப்பதால் இந்த பிரதான சிலைகளை வெளிநாட்டுக்கு கடத்த இருப்பதாக மேலும் ஒரு பிரிவின் கீழ் தீனதயாளன் உள்ளிட்ட அவருடைய கும்பல்கள் மீது வழக்கு தொடர இருப்பதாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வில் அது உறுதி செய்யப்பட்டால் மேலும் ஒரு பிரிவு இந்த வழக்கில் சேர்க்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீனதயாளனிடம் தொடர்ச்சியாக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விசாரணையில் வெளிநாட்டுக்கு சிலைகள் கடத்த இருப்பது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு சிலைகள் கடத்துறதும் இந்த விசாரணையில் உறுதியாக வாக்குமூலத்தில் தீனதயாளன் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் 9 சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவருடைய குடோன்களிலும் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலை அடுத்து விரைவில் நீதிமன்றத்திடம் அனுமதி வாங்கி அவருடைய குடோனிலும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. காயத்ரி, கோகுல், வீடு தவிர வேற எங்காவது சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் மொத்தம் எத்தனை சிலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு? அதோடைய மதிப்பு என்ன? இவர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது இதுவரை நூற்றுக்கணக்கான சிலைகள் தீனதயாளனுடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த சிலைகள் பல கோயில்களில், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தொன்மையான கோயில்களில் திருடப்பட்ட சிலைகளாக இருக்கலாம் என்று ஏற்கனவே காவல்துறை சந்தேகித்து இந்து சமய அறநிலைத்துறையிடம் அந்த விளக்கத்தை, அதாவது அந்த அறிக்கையை கேட்டுள்ளனர். எந்தெந்த கோயில்களில் சிலைகள் காணாமல் போயிருந்தது, அந்த சிலைகளுடைய வரலாறு என்ன என்று அறநிலைத்துறையிடமும் காவல்துறை ஒரு விளக்கத்தை கேட்டுள்ளார்கள். அவர்களும் ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இது போன்ற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவருடைய குடோன்களில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இவருடைய குடோனை சோதனை செய்வதற்கு முறையாக அனுமதி வாங்கி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுபோன்ற குடோன்களில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டதால் மேலும் இன்னும் சில நூற்றுக்கணக்கான சிலைகள் தீனதயாளனிடமிருந்து கைப்பற்றக்கூடும் என காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க.